உறவுகளை மீண்டும் இன்றைய உறவுகளின் சங்கமத்தோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய உறவுகளின் சங்கம நிகழ்ச்சியில் ஈழத்தமிழர்களுடைய சரித்திர நிகழ்வாகிய முள்ளிவாய்க்கால் நினைவு நாளோடு இணைந்திருக்கின்றோம். 4ஆம் ஆண்டு நினைவெழுச்சி நிகழ்வுகள் இன்று வருகின்ற சனிக்கிழமை இடம்பெற இருப்பதாக நாம் ஆரம்பத்தில் உரையாடி இருந்தோம். இது தொடர்பாக ஈழத்தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பல உச்சக்கட்ட அமைப்புகள் இங்கு இயங்குகின்றன. அந்த வகையிலே அவர்களுடைய பலவிதமான அரசியல் வேலைத்திட்டங்களுடன் கூடிய பலவிதமான நிகழ்வுகள் கூட இடம்பெற இருக்கிறது. குறிப்பாக எமது தமிழர்களுடைய ஈழத்தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் உச்சக்கட்ட அமைப்பாகிய நாடுகடந்த தமிழீழ அரசாங்கத்தினுடைய சுதந்திர சாசன பிரகடனம் இன்னும் சில மணி நேரங்களிலே அமெரிக்காவிலே ஆரம்பமாக இருக்கும் மகாநாட்டிலே தொடர்ந்து வருகின்ற 18ஆம் தேதி முரசறையப்பட உள்ளது. இது தொடர்பாக கூட நாம் மிக கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. ஏற்கனவே நாங்கள் எங்களுடைய மரணித்த உறவுகளுக்கும் எம்மை விட்டு சென்று எம்மை விட்டு பிரிந்த உறவுகளுக்காகவும் எமது மாபெரும் போராளிகளுக்கும் வீர தளபதிகளுக்கும் தேசிய தலைமைக்கும் அல்லது இன்னொரு அன்னவர்களுக்கு நாங்கள் வணக்கம் செலுத்துகின்ற முக்கிய நாளாக அது இருந்தாலும் கூட நாங்கள் எங்களுடைய அரசியல் வேலை திட்டங்களுடைய பலத்தை நாம் இன்றைக்கு இந்த சர்வதேச உலகுக்கு உணர்த்த வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த வகையில் இந்த பாகத்திலே நாங்கள் நாடுகடந்த தமிழீழ அரசாங்கத்தினுடைய வெளிவிவகார அமைச்சராக நீண்ட காலம் பணியாற்றும் திரு தணிகாசலம் தயாபரன் அவர்களையும் அழைத்திருக்கின்றோம். அத்துடன் இந்த வருகின்ற சனிக்கிழமை மாலை சொரஸ்டியன் மண்டபம் என்று சொல்லக்கூடிய ஹரோவில் அமைந்திருக்கும் மாபெரும் மண்டபத்திலே பிரித்தானிய தமிழர் ஒன்றியத்தினால் நடாத்தப்படுகின்ற நிகழ்வு தொடர்பாக அங்கு இந்த நாடுகள் இந்த தமிழீழ அரசாங்கத்தினுடைய முரசறைவு தொடர்பாக நேரலை ஒளிபரப்பு நிகழ்ச்சி கூட அந்த மண்டபத்தில் இடம்பெற இருக்கிறது. அதைத் தொடர்ந்து நினைவு நிகழ்ச்சிகள் நினைவேந்தல் அகவத்தினால் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. இது தொடர்பாக உரையாடுவோம். வணக்கம் திரு தணிகாசலம் தயாபரன் அவர்களே. வணக்கம் திரு ஜெகன் அவர்களே. வணக்கம் ஜிடிவி நேயர்களே. நீங்கள் சொல்லுங்கள் இன்றைய இந்த அரசியல் வேலை திட்டம் தொடர்பாக. முக்கியமாக என்னவென்றால் நாங்கள் இந்த மே 18 என்பது நாங்கள் மக்கள் அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு விடயம். உலகத்திலேயே இன்று ஒரே ஒரு நாடாக சிங்கள தேசம் மட்டும்தான் தனது மக்களை கொன்ற ஒரு நாளை கொண்டாடுகின்றது. இன்று அவர்கள் அதனை கொண்டாடுகின்றார்கள். எனவே இது எதனை காட்டுகின்றது என்றால் தமிழர்கள் அவர்கள் தேசத்திற்கு உரித்தானவர்கள் அல்ல என்றால் அங்கு கொல்லப்பட்ட இத்தனை ஆயிரம் தமிழ் மக்களை அவர்கள் உணர்வுபூர்வமாக அவர்களை துக்க தினமாக கொண்டாட வேண்டாம், ஒரு மகிழ்ச்சியான கொண்டாட்டமாக அதை ஒரு வெற்றி பயங்கரவாதத்துக்கு எதிரான போரில் தாங்கள் வெற்றி பெற்றதாக கூறிக்கொண்டு அந்த போரில் இறந்தவர்களை கொச்சப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாகத்தான் அதனை பார்க்க முடியும். எனவே சர்வதேசம் இதனை பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்றால் தன்னுடைய மக்கள் இறந்ததை கொண்டாடுகின்ற ஒரு நாடு என்று கூறும் பொழுது அவர்கள் தமிழர்களை தங்களுடைய மக்களாக பார்க்கவில்லை. எனவே மே 18 என்பது உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் காத்திரமான ஒரு நாள். இதை நாங்கள் மிக ஊர்மமாகவும் ஆக்ரோஷமாகவும் உலகத்தின் முன் சொல்ல வேண்டிய ஒரு நாள். இதற்காக நாடுகடந்த தமிழ் அரசாங்கம் இன்று அமெரிக்காவில் ஒரு மாநாட்டினை ஆரம்பிக்கின்றது. இன்னும் நீங்கள் சொல்லியது போல இன்னும் சில மணி நேரங்களில் அங்கு லங்காஸ்டர் மாநிலத்தில் அந்த மாநாடு ஆரம்பமாக இருக்கின்றது. 15, 16, 17, 18ஆம் தேதி 4 நாட்கள் தொடர்ச்சியாக நடைபெற இருக்கின்ற அந்த மாநாட்டில் பல வகைப்பட்ட கருத்தியல் ரீதியான ஆய்வு அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட இருக்கின்றது. கிட்டத்தட்ட 22 தலைப்புகளில் அங்கு ஆய்வறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட இருக்கின்றன. இவை மிக நீண்ட தலைப்புகள். இது தொடர்பான நாங்கள் இணையதளங்கள் மூலம் இவற்றினை அறிய தந்து கொண்டிருக்கின்றோம். உதாரணத்துக்கு சொல்ல போனால் மாறிவரும் தென்னாசிய பிராந்திய பூகோள அரசியலில் இந்தியாவின் நிலைப்பாடு, ஈழம் பற்றிய தமிழரின் வேட்கை, தமிழீழம் அடைவதற்கான காலம் அண்மித்து வருகின்றது போன்ற பலவேறு வகைப்பட்ட ஆய்வறிக்கைகள் உலகம் எங்கும் இருக்கின்ற ஆய்வாளர்களினால் புத்திஜீவிகளினால் அவர்கள் தமிழர்கள் மட்டுமல்ல, அவர்கள் பல்வேறு இனத்தினை மொழிகளைச் சேர்ந்தவர்கள் தங்களுடைய ஆய்வுகளை தொகுத்து இன்றிலிருந்து ஆரம்பமாகும் அங்கு அமெரிக்க மாநிலத்தினுடைய லங்காஸ்டர் மாநிலத்தில் இது வெளிவர இருக்கின்றது. இந்த இடத்தில் அதனுடைய உச்சக்கட்ட நிகழ்வாக மே 18 காலை ஆரம்பமாகி 12 மணிக்கு தமிழீழ சுதந்திர சாசனம் அங்கு முரசறையப்பட இருக்கின்றது. அங்கு 12 மணி என்று சொல்லும் பொழுது இங்கு லண்டன் நேரத்தில் சரியாக 5 மணியாக இருக்கும், ஐரோப்பாவில் 6 மணியாக இருக்கும். எனவே இந்த நேரத்தில் அந்த நிகழ்வு நேரலையாக எடுத்து வரப்பட இருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் தொலைக்காட்சியும் அதற்கான தேவையான ஒத்துழைப்பை வழங்கும் என்று. அதே நேரத்தில் இணையதளங்கள் மூலமும் முக்கியமாக எங்களுடைய நாதம் இணையதளம்,
தமிழீழ சுதந்திர சாசனத்தினுடைய இணையதளம், தமிழ்வின் போன்ற இணையதளங்களும் அதனை எடுத்து வர தயாராக இருக்கின்றன. அவை நேரலையாக இந்த நிகழ்வில் கூட நாங்கள் ஒளிபரப்ப இருக்கின்றோம். இந்த நேரத்தில் வருகின்ற இந்த நேரலை என்பது ஒரு வரலாற்று நிகழ்வு. அதாவது 1955 எவ்வாறு தென்னாப்பிரிக்க சுதந்திர பிரகடனம் அந்த மக்களினால் முரசறையப்பட்டதோ அதே போல இங்கு அமெரிக்காவில் இருக்கின்ற மக்கள் மட்டுமல்லாது அது ஒவ்வொரு வசனமாக அங்கு வாசித்து மக்களினால் திருப்பி கூறப்பட்டு முரசறையப்படும் பொழுது நாங்கள் நேரலையில் பார்த்து கொண்டிருப்பவர்களும் ஆத்மார்த்த ரீதியாக அதனை திருப்பி சொல்லி அதில் நாங்கள் பங்கு பெறும் பொழுது நாங்களும் இந்த சுதந்திர சாசனத்தினுடைய முரசறைவில் பங்கு கொண்டோம் என்ற ஒரு நிம்மதி எங்களுக்கு ஏற்படுகின்றது. எனவே நாங்கள் கண்டிப்பாக அதனை நோக்கி செல்ல வேண்டும். மக்கள் அனைவரும் அந்த நேரத்தினை நீங்கள் உங்களுடைய கண்டிப்பாக அதுக்காக ஒதுக்கி வைத்து அந்த நேரத்தில் நீங்களும் இணைந்து கொண்டு அதனை முரசறைவதற்கு தயாராக வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றேன். திரு தணிகாசன் தேவரன், நீங்கள் கூறியது போல அந்த முரசறைவு தொடர்பாக எமது மக்கள் மத்தியில் மிக தெளிவான தேவைகள், அதாவது சொல்ல வேண்டிய தேவைகள் பல எழுந்திருக்கின்ற அவசியத்தை நாங்கள் கடந்த காலங்களில் இந்த கேள்வி கொத்துகளை வழங்கிய ரீதியில் சர்வதேச ரீதியில் பார்த்தோம். அதே நேரம் இந்த முரசறைவை நீங்கள் ஏற்கனவே கூறியது போல இந்த முரசறையப்படுகின்ற அந்த சந்தர்ப்பம் அமெரிக்காவில் இருந்து நேரடியாக ஒளிபரப்பு செய்யக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறது. காரணம், இன்றைக்கு ஒரு போராட்டத்தை, ஒரு விடுதலையை, ஒரு சுதந்திரத்தை அடைவதற்கு ஆயுத போராட்டமா அல்லது ராஜேந்திர வியூகமா அவசியம் இல்லை அல்லது எது மிஞ்சி நிற்கிறது என்ற கேள்விகளுக்கு விவாதத்துக்கு அப்பால் இன்றைக்கு எது எவ்வாறாக இருந்தாலும் இன்றைக்கு உலகத்தை ஆளுவது ஒரு மிக பெரும் ராஜதந்திரம். இந்த அரசியல் ராஜதந்திரம் என்பது மிக முக்கியமானது. இந்த அரசியல் ராஜதந்திரத்தை வகுப்பதும் வியூகமாக கொண்டு செல்வதும் மிக ஒரு முக்கியமான தேவையாக இருக்கிறது. இன்றைய கால சூழ்நிலை கூட நாங்கள் இன்றைக்கு சுதந்திர தமிழீழத்தை அடைவதற்கு இந்த ராஜதந்திரம் மிக முக்கியமான பேராயுதமாக விளங்குவதை நாங்கள் பார்க்கலாம். எனவே இந்த பேராயுதத்தை எடுப்பதற்கு, அதில் பங்கு கொள்வதற்கு மக்கள் ஒவ்வொருவரும் இந்த ராஜதந்திரத்தினுடைய வியூகத்தை அறிவதோ அல்லது அதனுடைய அறிவை பெறுவதோ தேவையாக இருக்கிறது. எனவேதான் இந்த நாடு கடந்த தமிழீழ அரசு தன்னுடைய கேள்வி கொத்துக்களையும் அதனுடைய தாற்பயங்களையும் இன்றைக்கு உங்களுக்கு படிவங்களாக ஆரம்ப காலங்களில் வழங்கியிருந்தார்கள். எனவே இந்த படிவங்களில் இருந்து நாங்கள் எவ்வளவு தூரம் ஒரு அறிவை பூர்த்தி செய்திருக்கின்றோம் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். தனியே நாங்கள் பேரணி கலந்து கொள்ள வேண்டும், உறக்க கத்த வேண்டும், ஓர்மமாக நாங்கள் செயற்பட வேண்டும். அதற்கப்பால் எங்களிட்ட இன்றைக்கு சுதந்திர தமிழீழம் வேண்டும் அல்லது சுதந்திர தமிழனாக ஈழத்தமிழனாக நாங்கள் விளங்கணும் என்றால் எங்களிட்ட ஒரு அரசியல் அறிவு அல்லது ஒரு ராஜதந்திர அறிவு எங்கள்கிட்ட இருக்க வேண்டும். அதை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதற்கு இந்த நடவடிக்கைகளை நாங்கள் உன்னிப்பாக கவனிப்பதும் அதை உள்வாங்குவதும், தேவரன் அவர்கள் சொன்னது போல அதை நாங்கள் அவதானிப்பது, இந்த முரசறைவில் என்ன நடக்குது, எவ்வாறு அவர்கள் அதை மேற்கொள்கிறார்கள், அதில் எவ்வாறான அறிஞர்கள் பங்கு கொண்டு அவற்றை தெளிவுபடுத்துகிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். நான் கூறுவதை எவ்வாறு நீங்கள் பார்க்க? கண்டிப்பாக அடுத்த நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன், இந்த அட்வொகசி, அதாவது நாங்கள் ஆதரவு தேடல் என்றது மிக மிக முக்கியமான ஒரு விடயம். நாங்கள் இன்று சர்வதேசம் எங்களுக்கு பின்னால் வர வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்ப்பதை விட இந்த சர்வதேசத்தை எவ்வாறு தமிழர்கள் எங்களை நோக்கி திரும்ப பார்க்க பண்ண போகின்றார்கள் என்பதுதான் இந்த கேள்வியே இருக்கின்றது. இதற்குத்தான் இன்றைய தினத்தில் நாங்கள் ஒன்று கூடி ஆர்ப்பாட்டமாக ஒரு பேரணியாக செல்கின்றோம், ஒரு இடத்தில் கூடி அதனை அவர்களை வணங்குகின்றோம். எனவே இவ்வாறான நிகழ்வுகள் எங்களுடைய எழுச்சியை, அதாவது அந்த பப்ளிக் சப்போர்ட் என்றது, எங்களுடைய மக்களுடைய ஆதரவு எங்களுக்கு எவ்வளவு இருக்கின்றது என்பதை அந்தந்த வாழும் நாடுகளில் அது காட்ட இருக்கின்றது. எனவே அது கண்டிப்பாக தேவையான ஒரு அங்கம். அதை அடுத்து நாங்கள் தமிழீழம் என்பது ஏன் தேவை என்பதை சொல்வது ராஜதந்திர மொழியாக இருக்க வேண்டும். எனவே அது மிக மிக கடினமான, நாங்கள் இன்று அதுக்கு கூட ஒரு போட்டிருக்கின்றோம், பலவிதமான இதை போட்டிருக்கின்றோம். சுயநிர்ணய உரிமையும் தனிநாட்டுக்கான தகுதியும் தமிழீழம் ஒரு ஆய்வு. அதாவது ஒரு தனிநாட்டுக்கான தகுதி என்பதும் செல்ஃப் டிட்டர்மினேஷன் என்பதும் எந்த அடிப்படையில் தமிழீழத்தில் பொருந்துகின்றது, இதை பற்றி ஒரு ஆய்வு அங்கு செய்கின்றோம். அதைவிட புதிதாக தோற்றமெடுக்கும் நாடுகளுக்கு அரசியல் பொருளாதார பாதுகாப்பு கிழக்கு தீமோர் பற்றிய ஒரு ஆய்வு. அதாவது நியூலி இவால்விங் ஸ்டேட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற புதிதாக வருகின்ற நாடுகள் எவ்வாறு தோற்றமளிக்கின்றன, ஏன் நாங்கள் இன்னொரு புது நாடு தோற்றம் பெறக்கூடாது. அப்போ ஈஸ்ட் திமோரை அதுக்கு ஒரு உதாரணத்துக்காக எடுத்து அதனையும் தமிழீழத்தையும் இணைத்து ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. இவ்வாறு பலவிதமான நீங்கள் குறிப்பிட்ட அந்த ராஜதந்திர ரீதியான நகர்வுகளை
நாங்கள் செய்வதற்காகத்தான் இப்படியான வேலை திட்டங்களை செய்கின்றோம். அடுத்ததாக இந்த செய்த வேலை திட்டங்களை எவ்வாறு கொண்டு சென்று சேர்ப்பது, சர்வதேசத்தின் முன் கொண்டு சென்று சேர்ப்பது. எனவே இவ்வாறான பல வகைப்பட்ட வேலை திட்டங்கள் அனைத்தும் ஒன்று கூடி வரும் பொழுது மக்கள் எழுச்சி, மக்களுடைய பங்களிப்பு, அதே நேரத்தில் எங்களுடைய ராஜீக ரீதியான செயற்பாடுகள், இவைகள் ஒன்று கூடி வரும் பொழுதுதான் எங்கள் நோக்கமான தமிழீழம் என்பது கண்டிப்பாக சாத்தியமாகும். அதை நோக்கி நாங்கள் அனைவரும் கரம் கொடுத்து வேலை செய்ய வேண்டும். நான்கிழந்த தமிழீழ அரசாங்கத்துடைய அரசியல் விவகார அமைச்சர் தணிகாசலம் தயாபரன் அவர்களோடு உரையாடினோம். இங்கே பெற்றாளர், உணர்வாளர் சிவா, உங்களை நான் சந்திக்கின்றேன், உங்களை வரவேற்கின்றோம். இன்றைய நிகழ்வில் நாங்கள் நாளையும் இது தொடர்பாக முழுமையாக உரையாட இருக்கிறோம். உறவுகளின் சங்கம நிகழ்ச்சியில் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை நாங்கள் உரையாடுவோம். இன்று குறிப்பாக திரு தணிகாசலம் தயாபரன் கூறியது போல இன்றைக்கு இந்த வரலாற்று நாளில், இந்த 18 எங்களுக்கு தரப்பட்ட கடமைகள், உண்மையில் இன்றைக்கு எங்களுக்கு இந்த களத்தில் நின்று போராடிய வீரர்களுடைய வீரதீர செயல்கள் அல்லது அவர்களுடைய அர்ப்பணங்கள் அல்லது அவர்களுடைய உணர்வுகளுக்கு முன்னால் நாங்கள் எல்லாம் ஒரு சிறு பங்கு செய்கிறோமான ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த மே 18 இந்த நாளில் நாங்கள் அர்ப்பணிக்க வேண்டிய பல தேவைகளை இங்கு பலரும் பலவிதமாக நாங்கள் பாய்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கம் காலை மதியம் 1 மணிக்கு ஆரம்பமாகிறது பேரணி, 5 மணிக்கு நடக்குது. பிறகு 5 மணியில இருந்து நாங்கள் இங்கே நேரலை ஒளிபரப்புக்கு வாரம் சொராஸ்ட்ரியன் மண்டபம் என்று அமைக்கப்பட்ட நினைவேந்தல் அகவத்தினரால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. மிகவும் சிரமப்பட்ட அந்த இடத்தை அமைச்சிருக்கிறார்கள். எனவே நாங்கள் அதில் ஒன்று கூடி 5 மணிக்கு திரு தேவரன் அவர்கள் குறிப்பிட்டது போல அமெரிக்காவில் இருந்து முரசறையப்படுகின்ற அங்கே அறிஞர்கள், நாடுகளின் தமிழ் அரசாங்க சர்வதேச பிரதிகள் எல்லாம் ஒன்று கூடி பிரசுரப்படுகிறத நேரலை ஒளிபரப்பாக கொண்டு வரோம். இதில் நாங்கள் ஒன்று கூடி அதை அவதானிக்கிறது. அதில் சந்தேகங்களை தெளிவுபடுத்த வேண்டிய தேவைகளை நாங்கள் கேள்விகளாக கேட்கிறது. அதைத் தொடர்ந்து அங்கு நினைவேந்தல் நிகழ்ச்சிகள் இடம்பெற இருக்கிறது. இதனுடைய முக்கியத்துவத்தில் மக்கள் கலந்து கொள்ள வேண்டிய தேவையை சிவா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு நன்றி, மக்களுக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சி இப்போ திரு தேவரன் கூறின மாதிரி இந்த முள்ளிவாய்க்கால், அதாவது 18ஆம் தேதி அங்கே நடந்த அழிவு தனியாக அந்த வன்னி மக்களோ ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்களோ அழிக்கப்படையில்லை. வடக்கு கிழக்கிலிருந்து காலகாலமாக இடம்பெயர்ந்து வந்த மக்கள் வன்னியிலிருந்து இருக்கின்றார்கள். யாழ்ப்பாண பகுதியிலிருந்து இடம்பெயர்ந்து வந்த மக்கள் அங்கிருந்திருக்கிறார்கள். மக்களும் அங்குள்ள போராளிகள், அவர்களுக்கு உதவியாக இருந்தவர்கள், பொதுமக்கள், வயது கட்டுப்பாடு இல்லாமல் ஒட்டுமொத்தமாக அங்கு அவர்கள் படு கொடூரமான முறையிலே திட்டமிட்டு அளிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுதான் என்னுடைய கருத்து. நாங்கள் இதற்காகத்தான் நாங்கள் இந்த நிகழ்வை இங்கு ஒழுங்கு செய்து நடத்துகின்றோம். இந்த மக்கள் எழுச்சி அங்கு முக்கியமான ஒன்று. அதாவது இன்று கூட தமிழீழ பகுதிகளிலே மக்கள் எந்தவித சுதந்திரமும் இல்லாமல் அடக்குமுறைக்குள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அது வடக்காக இருந்தாலும் சரி, கிழக்காக இருந்தாலும் சரி, ஏனைய பகுதிகளாக இருந்தாலும் சரி. ஆகவே வெளிநாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாங்கள் நிச்சயமாக இதுக்கு எங்களுடைய மக்கள் எல்லோரும் சேர்ந்து ஒன்றாக அணிதிரண்டு ஒரு மக்கள் எழுச்சியை உருவாக்க வேண்டும். அதற்காக எங்களாலான முயற்சி. நாங்கள் மக்கள் சார்பாக ஒரு ஏற்பாட்டு குழு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அதேனும் சிவா, உண்மையில் மக்கள் எழுச்சி அவசியமானது. காலங்காலமாக நாங்கள் எழுச்சி கொண்டு பலவித நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் உரத்து இந்த சர்வதேசத்தை தட்டி எழுப்பி நடவடிக்கைகளில் அவர்களை நாங்கள் தள்ள வேண்டிய ஒரு தேவை வந்திருக்கு. இன்றைக்கு எதிரியானவன் திரு தேவரன் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அவன் அங்கே முரசம் கொட்டுறான், அவன் முரசடிக்கிறான். அவன் இன்றைக்கு எங்களை கொன்று குவித்து விட்டு, தன் சொந்த நாட்டு மக்களை கொன்று குவித்துட்டு, லட்சக்கணக்காக கொன்று குவித்து போட்டு ஐக்கிய நாடு சபை கேட்டா என்ன, சர்வதேச நாடு நீ என்ன கேட்டா என்ன, நான் பொதுநல வாய்நாடு நடத்தத்தான் போறேன், நான் யார் வரி இனமோ அவையை கொண்டு நடத்த போறேன், நான் என்ன செய்ய போறேன், நான் ஒத்திகை பார்க்கிறேன், கொண்டாட போறேன். அப்ப நாங்கள் இதுல கொஞ்சம் சிந்திக்க வேணும். இன்றைக்கு எதிரியானவர்களை கொன்று குவிச்சு சரி வருத்தம் தெரிவிக்கிறானா அல்லது எங்கள்கிட்ட ஏதாவது கேட்டானா அல்லது இப்போ விசாரணை நடத்த வந்தானா என்று இல்லாமல் இன்றைக்கு எங்களுக்கு மேல் இன்னுமே ஏறி நின்று தன்னுடைய திமிர்த்தனத்தை காட்ட வழி கிடைக்க நாங்கள் எவ்வளவு தூரம் ஓர்மமா நிக்கணும் என்ற செயற்பாட்டை எங்களோட மக்கள் உணர்ந்து கொள்ளணும். நிச்சயமா. அதாவது வெளிநாடுகளில் பொறுத்த மட்டில் உலக நாடுகள் முழுக்க சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, அது வெளிப்படையான உண்மை. அது ஈழ மக்களாக இருந்தாலும் சரி, புலம்பெயர்ந்து வாழுகின்ற மற்ற நாடுகள், ஏனைய மக்களும் தமிழ் மக்களுக்கு ஆதரவானது உலக நாடுகள் முழுக்க வாழுகின்ற மக்கள், உதாரணமாக சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகள். அதோடு நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இந்தியாவிலே மாணவர்களுடைய எழுச்சி. அதாவது இந்த இலங்கை தமிழ் மக்கள் அவர்கள் தாங்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்ற ஒரு முக்கிய காரணத்துக்காக உலகம் முழுதும் வாழுகின்ற மக்கள் ஒன்று திரண்டு சில இதுகள் சக்திகள் ஒன்று திரண்டு நிச்சயமாக எங்களுக்கு ஒத்துழைத்திருக்கின்றார்கள். இலங்கை அரசாங்கத்தை பொறுத்தவரையில் இப்போ தேவரன் நான் சொன்னது மாதிரி அங்குள்ள அரசியல் தலைவர்கள் சொல்கின்றார்கள், தாங்கள் அந்த இலங்கை தீவில் பயங்கரவாதத்தை ஒழிச்சிட்டோம், மக்களை காப்பாற்றிட்டோம். ஆனால்
அந்த தலைவர்கள் வந்து ஒட்டுமொத்தமாக அந்த இலங்கை தீவில் உள்ள முழு மக்களுக்கும் தலைவராக இருந்து கொண்டு ஒரு பகுதியில் உள்ள மக்களை வந்து திட்டமிட்டு அழிச்சு போட்டு அந்த இதை கொண்டாடினோம். அப்போ அவர்கள் வந்து உண்மையாக அந்த ஒட்டுமொத்த மக்களுக்கும் தலைவர்கள் என்று சொல்லி யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நிச்சயமாக நாங்கள் இதை வந்து சர்வதேசத்துக்கு எடுத்து சொல்லணும், மற்ற நாட்டு மக்களுக்கு மற்ற இன மக்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லணும். அதற்காக எங்களால் முடிந்த அளவு எல்லோரும் ஒன்று திரண்டு, எல்லா அமைப்புகளும் ஒன்று திரண்டு உலக மக்களை எல்லாரையும் ஒரு குரல் கொடுத்து இதுக்கான ஒரு தீர்வுக்கான ஒரு வழியை ஏற்படுத்த வேண்டும். அதில் ஒரு அங்கம்தான் நாடு கடந்த தமிழர் அரசாங்கத்தின் இந்த சுதந்திர சாசனம் முரசறை. சிவா, இன்னொன்றை நாங்கள் பார்க்க வேண்டும் உறவுகளுக்கு தெளிவாக. நாங்கள் இந்த 18ஆம் தேதி முழுமையான நாளாக எங்களுடைய துக்க நாள் என்பதற்கு அப்பால் எங்களுடைய அரசியல் வேலை திட்டங்களை எதிரிக்கு நாங்கள் சொல்லுகின்ற செய்தியை அனுப்புகின்ற ஒரு நாளாக பயன்படுத்தணும். காலையிலேயே நாங்கள் எழுந்து அதற்கான ஆயத்தங்களை செய்து எங்களுக்கான வணக்கங்களை எங்கள் மனதில் நாங்கள் அவர்களை நிறுத்தி அவர்களுக்கான வணக்கங்களை மலரஞ்சலிகளையும் எங்களுடைய மன வணக்கங்களையும் நாங்கள் செய்துவிட்டு 1 மணிக்கு நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பேரணிக்கு செல்ல வேண்டும். அந்த பேரணியில் 1 மணிக்கு அங்கே ஆரம்பமாகிறது. நார்த் கரேஜ் டிரைவ் என்ற இடத்துல ஹைப்பாகில் அதில் கலந்து கொண்டு விட்டு உடனடியாக நாங்கள் இங்கு வருவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்யலாம். சொரஸ்டியன் மண்டபம் என்பது ஹரோவில் அமைந்திருக்குது இந்த இடங்கள். சுரேஷ், நீங்கள் சொல்லுங்கள், இந்த சொரஸ்டியன் மண்டபத்தில் எத்தனை மணிக்கெல்லாம் இந்த மண்டபம் திறக்கப்பட்டு சரியாக 5 மணிக்கு அமெரிக்காவில் இருந்து 12 மணிக்கு என்றபடியால் 5 மணிக்கு இங்கே ஒளிபரப்புறதுக்கு ஏற்பாடுகள் இருக்கிறபடியால் மக்கள் எத்தனை மணிக்கு கூடலாம் என்று பார்க்குறீங்க? இங்கே மக்களாகிய எல்லாருக்கும் வணக்கம். இன்றுதான் சசிகுமாரும் எங்களோட சொன்னமுன்னே வீரச்சா வளர்ந்த நாள். அவையும் இந்த மனதில் அவைக்கும் ஒரு அஞ்சலியை செலுத்தி கொண்டு இன்று நாங்கள் பார்த்தோம் என்றால் உலகத்தில் எங்களை ஒரு தமிழன்ற முறையில் இல்லை கவலையாக ஜெகன்னா நாங்கள் கேப்பாட்ட அனாதையாக நாங்கள் விடப்பட்டிருக்கிறோம். அந்த மொத்தத்தில் நாங்கள் இன்று சனிக்கிழமை சரியாக 4 மணிக்கு நாங்கள் இதை கோல் ஓப்பன் பண்ணுறோம். நாங்கள் 5 மணிக்கு தான் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட நாடு என்ற தமிழகத்தின் ஒரு இந்த முரசறை வந்து நாங்கள் அங்கே அது நடக்குது. அதுக்கு பிற்பாடு 6 மணிக்கு நாங்கள் மக்களாகிய நாங்கள் கோயிலுக்கு போனால் நாங்கள் அர்ச்சனை செய்கிறோம். எங்களோட மன ஒரு சந்தோஷத்துக்கு கடவுளில் போய் எங்களோட பிரச்சனையை சொல்கிறோம். அதே மாதிரி அன்று 6 மணிக்கு இந்த முள்ளிவாய்க்கால் இருந்த மக்களுக்கு மாவீரக்காகவும் எல்லா உலகத்துக்கு அத்தனை மக்கள் சேர்ந்து நாங்கள் ஒரு இனவு ஒரு அகவண்டு செய்கிறோம். அதுக்கு நாங்கள் எல்லாரையும் தாழ்மையாக அண்டலில் இருக்கிற வர்த்தகங்கள், கடைகள், பாடசாலைகள், அன்று சனிக்கிழமை தமிழ் பாடசாலைகள் எல்லாத்தையும் மூடி எனக்கு தெரிஞ்ச கடைகள் எல்லாம் என்ற அநேகமாக பூட்டு போடுறது. எல்லா மக்களையும் இந்த ஒரு 6 மணிக்கு இதை வந்து சமைக்க. சிவா, குறிப்பாக இந்த நினைவேந்தல் அகவத்தினார் நடத்தப்படுகின்ற தமிழர் இன அழிப்பு நாள் என்ற துணிப்பொருளில் அந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. உறவுகளே, இதில் நாங்கள் என்ன பார்க்கணும் என்று சொன்னால், இன்றைக்கு உலகளாவிய ரீதியில் ஏக காலத்தில் இந்த நிகழ்வுகள் இடம்பெற இருக்கிறது. நாங்கள் இப்போ பிரித்தானியா மட்டுமே தொடர்பாக உரையாடுகின்றோம் என்று மக்கள் சிந்திக்க வேண்டிய நிலை எழலாம். இது இன்றைக்கு ஏக காலத்தில் கனடாவிலிருந்து, அமெரிக்காவிலிருந்து, ஐரோப்பிய நாடுகள், மத்திய கிழக்கு நாடுகள், ஸ்கண்டினேவிய நாடுகள், ஏன் இலங்கையில் கூட எமது தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்கள் மரணித்த மக்களுக்கான வணக்க நிகழ்வுகள் ஏற்பாடு செய்வதாக அறிகின்றோம். எனவே இன்றைக்கு உலகளாவிய ரீதியில் இந்த நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. எனவே குறிப்பாக நாங்கள் இதில் ஒன்று திரள வேண்டிய அவசியம் இன்றைக்கு நாங்கள் எதை பார்க்கிறோம் என்று சொன்னால், எழுச்சி என்பதற்கு அப்பால் நாங்கள் மிக பெரும் ஒரு செய்தியை நாங்கள் சிங்கள தேசத்துக்கு சொல்ல வேண்டும். நாங்கள் இன்னும் தூங்கவில்லை. நாங்கள் நீ எண்ணினாய் பயங்கரவாதி என்ற போர்வையை நீ சொல்லிக்கொண்டு எமது விடுதலை போராளிகளை, சுதந்திர போராளிகளை ஒழித்து விட்டோம். அது மே 2009 முடிந்து விட்டது என்று எண்ணினாய். ஆனால் இல்லை, இன்று 4 வருடம் கடந்தும் நாங்கள் முரசறைந்து கொண்டு நாங்கள் எங்களுடைய அரசியல் தேவையை சொல்கிறோம். இது எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக நான் ஒரே ஒரு விடயத்தை குறிப்பிட விரும்புகின்றேன். என்னவென்றால், நாங்கள் இன்றைக்கு ஒரு பரீட்சை கொண்டு செல்ல போகின்றோம். அடுத்த நாள் என்றால் இந்த முதல் நாள் எங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? என்ன கேள்வி வரப்போகுது, எப்படி போகுது, நான் ஆயத்தப்படுத்தினேன்னா காலம் எத்தனை மணிக்கு எழும்ப வேணும், இவ்வளவு விதமான இதுகள் வைப்போம். ஒரு திருமண நிகழ்வு, ஒரு பிறந்த நாள் நிகழ்வு அடுத்த நாள் நடக்க இருக்கின்றது என்றால், நாங்கள் ஒரு கிழமைக்கு முதலே அதற்கான ஆயத்தங்களில் ஈடுபட்டு முதல் நாள் நித்திர வராது. அடுத்த நாள் அந்த நிகழ்வு எப்படி நடத்தணும், சரியா நடக்குமா, போகணும் என்று அதை விட ஒரு காத்திரமான மனநிலையை அந்த வெள்ளி அன்று மக்கள் உணர வேண்டும். இந்த மக்கள்
இறந்த நாளை தங்களுடைய நினைவுகளில் ஏந்த வேண்டும். அவர்கள் ஏந்தும் பொழுதுதான் சனிக்கிழமை அதிகாலையில் இருந்து அந்த நினைவில் துடிப்பார்கள். நாங்கள் ஏதாவது செய்ய வேண்டும், இந்த மக்களுக்காக. அங்கு இறந்த மக்கள் ஒவ்வொருவரும் எப்படி துடித்து இறந்திருப்பார்கள். அவர்களுடைய உடல்களை கூட பொறுக்க முடியாமல் தாய் பிள்ளையை விட்டு கடந்து சென்றதும், பிள்ளையை ஒரு கரையில் போட்டுவிட்டு சென்றதும் எங்களுடைய இனத்தினுடைய வரலாற்றிலேயே இப்படியான. இன்று அனைவருக்கும் தெரியும், அண்மையில் என்னுடைய தகப்பனார் காலமாக இருந்தார். அவர் 87 வயதாக இருந்தாலும் என்னால் அந்த இழப்பை தாங்க முடியவில்லை. ஆனால் இதே நேரத்தில் கண்ணுக்கு முன்னால் இறந்த குழந்தைகளையும் தாயையும் விட்டுவிட்டு தெருவில் விட்டுவிட்டு சென்ற அவர்களுடைய நினைவுகளை நாங்கள் மனதில் ஏந்தும் பொழுது சனிக்கிழமை நாங்கள் வீடுகளில் தங்கியிருக்காமல் புறப்படுவோம். எங்கென்றாலும் புறப்படுவோம். ஒரு அரை நாளை கொடுக்கக்கூடியவர்கள் 1 மணியிலிருந்து அந்த ஊர்வலத்தில் பங்கு கொள்ளுங்கள். இது ஐக்கிய ராஜ்யத்துக்கு மட்டும் நீங்கள் சொல்வதாக இருந்தால், அதன் பின்னர் இந்த ஜொராஸ்ட்ரியன் மண்டபத்தில் நடக்கின்ற அந்த நேரலை நிகழ்விலும் அதன் தொடர்ச்சியாக மக்களுடைய அந்த அவர்களுக்கான நினைவேந்தல் அகவத்தினுடைய அந்த நிகழ்விலும் பங்கு கொள்ளுங்கள். இல்லை, எங்களுக்கு அவ்வளவு நேரம் தர முடியாது, ஆனால் ஒரு குறிக்கப்பட்ட நேரம் வருகின்றோம் என்றால் உங்களுக்கு எது முடியுமோ அதற்கு தயவு செய்து போங்கள். அது உங்களுக்கு ஒரு நிம்மதியை தரும். அந்த மக்களுக்காக வருடத்தில் ஒரு நாள் நாங்கள் செல்கின்றோம், அந்த மக்களை நினைக்கின்றோம் என்ற ஒரு ஆத்மார்த்த ரீதியான அந்த நிம்மதியை வேண்டும். இதை மக்கள் தாங்கள் உணரும் பொழுது அவர்கள் கண்டிப்பாக பங்கு கொள்வார்கள். அதை நாங்கள் சொல்லித்தான் செய்ய வேண்டும் என்றில்லை. இதை நீங்கள் உணர்ந்தீர்களாக உங்களுடைய அக்கா, உங்களுடைய தங்கை, உங்களுடைய கணவன் அல்லது உங்களுடைய பிள்ளை அந்த முள்ளிவாய்க்கால் இறந்து உங்களுக்கு இறுதி கிரியைகள் கூட செய்ய முடியாத ஒரு நிலையில் அவர்களை தெருவில் போட்டுவிட்டு சென்றவர்கள் அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அதை உணர்வீர்களானால் கண்டிப்பாக மக்கள் அனைத்து நிகழ்வுகளுக்கும் திரண்டு வந்து அந்த மண்டபங்களை அந்த தெருக்களை நிறைத்து வலிய வைப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. ஒரு அற்புதமான நாளில் சுரேஷ், ஒரு அற்புதமான நாளில் நாங்கள் பல ஆலயங்களுக்கும் சென்று வல்லப்படுகிறோம். காலையில் ஒரு வரத்தை தருகின்ற ஒரு ஆலயத்துக்கும் இன்னொரு வரத்தை தருகிற ஆலயத்துக்கும் அப்படி நாங்கள் பல தடவைகள் சென்று எங்களுடைய கடனை நாங்கள் நிரப்பிட்டோம் என்ற ஒரு பெரிய ஒரு ஆத்ம திருப்தியை நாங்கள் எங்களுக்கு எண்ணிக்கொள்வோம். அவ்வாறு நிலைமையை தந்தது போன்று இந்த மே 18 ஏற்பட்டு விட்டது போன்ற உணர்வு தான் எனக்கு தெரியுது. ஏனென்று சொன்னால் முதல் மகா பேரணி ஒன்று நடைபெற போகிறது 1 மணிக்கு. அதைத் தொடர்ந்து ஜொராஸ்ட்ரியன் மண்டபத்தில் சுதந்திர சாசன பிரகடனம் என்பது சாதாரணமாக நாங்கள் நோக்க முடியாது. இன்றைய தமிழர்களுடைய ஈழத்தமிழர்களுடைய ஒட்டுமொத்தமான முரசறைவாக அது இருக்க போது. அதனுடைய தேவை என்ன, எங்களோட வேலை திட்டம் என்ன, எதிரிக்கு நாங்கள் சொல்ல போறோம். எங்கள்கிட்ட அரசியல் நிரம்பி அறிவொன்று இருக்குது, எங்களிடமும் பெரும் அறிஞர்கள் நிரம்பி இருக்கின்றார்கள். இவர்கள் மூலம் நாங்கள் அரசியல் வேலை திட்டங்களினால் எங்களுடைய தேசத்தை நாங்கள் மீட்டெடுக்க போகின்றோம். இது ஒரு புறம். அடுத்து எங்களோட மக்களுக்கான நினைவேந்தல் அந்த ஜொராஸ்ட்ரியன் மண்டபத்திலேயே இரவு முழுவதும் நாங்கள் இருந்து மலரஞ்சலியோ நினைவஞ்சலியோ எங்களால் முடிஞ்ச ஆக்கங்களை கொண்டு போய் நாங்கள் படைக்கலாம். கவியாஞ்சலி இவை போன்ற ஆஞ்சலியை படைத்து செய்வது. இதை ஒட்டுமொத்தமாக நீங்கள் ஒரு பொதுமகனாக இருந்தோட எப்படி பார்க்குறீங்க? நிச்சயம் நாங்கள் என்ன பார்த்தீங்கன்னா எங்களோட எந்த வீட்டில் ஒரு வாய்ப்புக்கும் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. நாங்கள் வெளியே போவைக்க ஒரு நோக்கத்தை 2 ஒன்றாத்தான் போகிறோம். ஒரே நோக்கம் தான் எங்களுக்கு. வேறு அவப்புறம் நான் அதே மாதிரி இதிலே எங்களுக்கு ஒரே நோக்கம் தான் இருக்குது. நாங்கள் அதை நாங்கள் தெளிவாக அண்ட் எனக்கு வெள்ளிக்கிழமை வந்தோடனே இரவே நான் எந்த பிள்ளைன்னு முழு பெருஞ்சொல்லுங்க. நாங்கள் அடுத்த நாள் விடிஞ்சால் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இன அழிப்பு நடந்த நாள். நாங்கள் அன்று எங்கே தான் மூல முடக்கில் எவன் தமிழன் இருந்தாலும் அதுக்கு நாங்கள் கண்டிப்பாக சமூகம் அழிச்சு இந்த ஒரு 6 மணிக்கு நடக்கிற 5 மணிக்கு நடக்கிற நாடகத்தை தமிழில் மக்களால் தெரிவிக்கப்பட்ட இதுக்கு எல்லாரும் நாங்கள் இதில் கலந்து இந்த ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு நாங்கள் இன்றைக்கு நாங்கள் எல்லா தமிழ் மக்களும் ஒற்றுமையாக இருக்கிறோம். நாங்கள் குறைஞ்சி போவே இல்லை, அடிபடைஞ்சு போய் நாங்கள் உரத்தை கொடுத்து இந்த 4ஆம் ஆண்டில் சொல்லுமா இருந்தால் அடுத்த 5ஆம் ஆண்டு எங்களுக்கு தமிழை நிச்சயமாக மலர்ச்சி. அதை விட நீங்கள் இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மாவீரர்கள் இந்த போராளி இங்கே வந்து இருக்கிறோம். அதை என்னோட கைக்கே சொல்லி வேண்டாம். தாங்கள் இந்த நாளில் அங்கே இருக்க அதைக்காண்டி அந்த ஒரு கிழமை ஒரு நேர உணவு தான் இருந்துறவையா, சாப்பிடாம இருக்கேன்டா அதை கூட விரதம் பிடிக்கிறவையா. அதே மாதிரி நாங்கள் கோயிலுக்கு போகிறோம், வருஷம் தீபாவளி கோயிலுக்கு போகிற மாதிரி அதே மாதிரி இதே ஒரு கருத்தில் கொண்டு இந்த அர்த்தங்கள் இந்த தமிழ் பாடசாலை எல்லாத்தையும் நிப்பாட்டி மூடி எல்லா மக்களையும் எல்லாரும் பிள்ளைகள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு தயவு செய்து இந்த இதுக்கு வருமாறு சிவா சொல்லுங்கள். ஆம், இப்போ நண்பன் சுரேஷ் சொன்ன உடைய இந்த தொடர்பட்டு நான் சில விஷயங்கள் சொல்ல நினைக்கிறேன். அதாவது இந்த ஒற்றுமை இல்லை பிரிவினை என்று சொல்கிற ஆக்கள் என்ற அந்த கருத்துக்களை நான் மறுக்கிறேன்.
அதாவது வேறுபட்ட சில அமைப்புகள் இருக்கிறது, அவர்கள் தங்களுடைய இதுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிகழ்வுக்கான ஏற்பாட்டு குழு சம்பந்தமாக ஒரு மாதத்துக்கு முன்பே நாங்கள் சில கூட்டங்கள் ஒழுங்கு செய்து அந்த கூட்டத்துக்கு நானும் போயிருந்தேன். சற்று நேரத்துக்கு முன்பு இந்த உங்கள் நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்ட ஆர்மோமன் அங்கே வந்திருந்தார். எல்லா அமைப்புகளுக்கும் நாங்கள் அறிவித்து அவர்களுடைய தொடர்பு கொண்டு எல்லோரையும் ஒன்றுபடுத்தி ஒரு நிகழ்வாக நடத்துவதற்கான முயற்சி நடந்தது. ஆனால் அது எப்படி நடந்தது அது நடக்கவில்லை. அது வேறுபட்ட விஷயம். ஆனால் எங்களுக்குள் இந்த நிகழ்வு 18ஆம் தேதி இந்த நிகழ்வு காலையில் அங்கு நீங்கள் குறிப்பிட்டது போல 1 மணிக்கு நடந்தால் தமிழ் மக்கள் எல்லோரும் அங்கு சென்று அதற்காக கடமைகளை அவர்கள் செய்யட்டும். அங்கே அந்த ஆர்ப்பாட்ட ஊர்வலத்திலே அவர்களுடைய பங்குகளை செலுத்தட்டும். அதே போன்று அன்று மாலை இங்கு இந்த மண்டபத்துக்கு வந்து அவர்கள் கலந்து கொள்ளட்டும். அமைப்புகளுக்குள் இருக்கிற முரண்பாடுகள் அவர்கள் இன்னும் பல தடவைகளில் சந்திப்பார்கள், பேசி அவர்கள் தீர்த்து கொள்ள முடியும். அது வந்து இதை வந்து இன்னும் மக்களுக்குள் பிரிவினை இருக்கின்றது, வேறுபாடு இருக்கின்றது என்று தயவு செய்து இதில் யாரும் எண்ணக்கூடாது. பொதுமக்களுக்கு நாங்கள் இந்த ஊடகத்தினூடாக சொல்லக்கூடிய கருத்து, இந்த முள்ளிவாய்க்கால் அழிவு நாங்கள் அந்த மே 18 மட்டும்தான் நாங்கள் நினைவு கூறுவதாக தயவு செய்து எண்ணிக்கொள்ள வேண்டாம். எங்களுடைய வரலாறு போராட்டம் என்ற ஒரு வரலாறு வந்து 60 வருட வரலாறு. 30 வருடம் வந்து நாங்கள் அரசியல் ரீதியாக எங்களுடைய அரசியல் தலைவர்கள் போராடி எடுக்க இயலாத ஒரு திட்டத்தை இனி வேறு வழி இல்லாமல் எங்களுக்கு திணிக்கப்பட்டது, வன்முறையாலே தான் அடைய வேண்டும் என்று திணிக்கப்பட்டது ஆயுதம் ஏந்தினம். அந்த 30 ஆண்டு வரலாறும் துரதிர்ஷ்டவசமாக நாங்கள் அதில் எங்களுடைய தோல்வி என்ன ஒரு பின்னடைவை தான் இருக்கிறோம். தோல்வி நாங்கள் தோற்று விட்டோம் அல்லது மீண்டும் அதிலிருந்து எழுத முடியாதன்றதில்லை கருத்து. நிச்சயமாக எந்த ஒரு விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் வெற்றி தோல்வி நடக்கும். ஆனால் நிச்சயமாக அந்த உலக மக்கள் எல்லாரும் ஒற்றுமையாக அவர்களுடைய தேவைகளையும் கடமைகளையும் உணர்ந்து அவர்கள் செயல்படுவார்களாக இருந்தால், இங்கே இவர்கள் குறிப்பிட்டது போல இன்றோ நாளையோ குறிப்பிட்ட ஒரு சில காலங்களுக்குள் நாங்கள் எங்களுடைய சுதந்திரத்தையும் லட்சியத்தையும் நாங்கள் அடைந்தே தீருவோம். எல்லோருடைய குறிக்கோளும் ஒன்றுதான். வேறுபட்ட அமைப்புகள், வேறுபட்ட நிகழ்வுகள், வேறுபட்ட இதாக நடக்கலாம். உதாரணத்துக்கு ஒவ்வொரு அமைப்புகள் வந்து அரசியல் ரீதியாக வேறு ஏதாவது பிரச்சாரங்கள் அதுகள் செய்யலாம், சில ராஜதந்திர ரீதியான போராட்டங்கள் நடத்தலாம். அதற்கு ஒரு உதாரணம் தான் நாடு கடந்த தமிழக அரசாங்கத்தின் அந்த முரசரை மக்கள் விளங்கிக் கொள்ள மக்கள் வந்து எல்லோரும் ஒற்றுமையாக இதை சிந்தித்து அவர்களுடைய இப்போ இவர் நண்பன் குறிப்பிட்டது போல் வர்த்தக நிலையங்களாக இருக்கலாம், பாடசாலைகளாக இருக்கலாம், வேறு ஏதாவது நிறுவனங்களால் அவர்களுடைய நேரங்கள் காலை நிகழ்வுக்கு 1 மணியிலிருந்து 5 மணி மட்டும் அவர்கள் முடியுமானால் அங்கே செல்லலாம். அந்த இதுக்கு தொடர்பு கொள்ள அந்த இதில் பங்கு பெற்ற முடியாதவர்கள் அடுத்து இங்கு வரலாம். இரண்டிலுமே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. அவர்களுடைய முழு ஒற்றுமையையும் காட்ட வேண்டும் என்பதுதான் என்னுடைய. நாங்கள் தொடர்ந்து நாளை இந்த நினைவேந்தர் அகவத்தினுடைய சோஸ்டியன் மண்டபத்தில் இடம்பெற போகின்ற தமிழர் இன அழிப்பு நினைவு நாள் தொடர்பான விடயங்களை பகிர இருக்கின்றோம். உறவுகளின் சங்கம நிகழ்ச்சியில் மேலதிக விளக்கங்களை தர இருக்கின்றோம். ஒட்டுமொத்தமாக உறுதியாக மக்கள் தான் நாங்கள் சிந்திக்க வேண்டும். மக்கள் திரண்டால், மக்கள் நினைத்தால் நாம் எல்லோருமே ஒன்றுபட்டு அமைப்புகள் என்ற வித்தியாசம் இல்லாமல் நாங்கள் ஒன்றுபட்டு ஒரு கொடியின் கீழ் எங்கள்கிட்ட ஒரு கொடிதான், ஒரு இலட்சியம்தான், ஒரு இலக்குத்தான், ஒரு பாதை தான், அதுக்குள்ள பயணிப்போம். நான்கு தமிழக அரசாங்கத்தினுடைய அரசியல் விவகார அமைச்சர் தனிகாசலம் தேபரன், உங்களுக்கும் அது நன்றிகளை கூறி, சுரேஷ் உங்களுக்கும், சிவா உங்களை நாளில் சந்திப்போம். மீண்டும் சந்திக்கும் வரை இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து பாலசுரேஷ் மற்றும் மனோ உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுவது NT ஜெகன். வணக்கம் அவர்களே.